விஜய் அவர்களே, என்ன ஸ்டாலின் சார் அப்படின்னு சொல்லியிருந்தா பிரச்சனை இல்லை. ஸ்டாலின் அங்கிள். அங்கிள்னு சொன்னது மட்டும்தான் பிரச்சனை. ஏன்னா அங்கிள் என்பது இன்ஃபார்மலா நீங்க யூஸ் பண்ற ஒரு வார்த்தை. இன்னொன்னு, விஜய் அவர்கள் வந்து தனிமையில் ஸ்டாலின் அவர்களை அவர் நடிகராக இருக்கும் பொழுதோ இல்ல வேற எப்போவாவது சந்தித்திருக்கும் போதோ அங்கிள்னு அங்கிள் சொல்லியிருக்கலாம். இருக்கலாம். அங்க இருந்து ஆரம்பிக்கிறது தான் அது ஸ்டாலின் அங்கிள். ஸோ அப்ப என்னன்னா, அப்போ நீங்க பர்சனலா கூப்பிட்டுக்கிற பெயர்களை, பர்சனலா உங்களுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்ப நீங்க பொதுவெளியில கிரிட்டிசைஸ் பண்ணா என்ன ஆகும் அப்படிங்கிறது மட்டும் தான் கேள்வி. ஓகே. இன்னொன்னு, நான் ஏன் விஜய் அந்த வார்த்தைய உபயோகித்திருக்க கூடாதுன்னு சொல்றேன்னா, அடிப்படை அரசியல் மாற்றம் என்று பேசிய விஜய் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அது மட்டும் தான். ஓகே. அதுக்காக திமுக, அதிமுகவில் வந்து தரம் தாழ்ந்து விமர்சனம் செய்தவர்கள் யாரும் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. இவங்க கிட்ட தான் இன்னும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இருக்கிறாரு. எஸ்.எஸ். சந்திரன் அப்படிங்கிற ஒரு மிக ஒரு ஒரு பழம்பெரும் நடிகர். அவரை போன்று கொச்சையாக யாராலும் பேச முடியாது. அதிமுகவுல என்ன பேச்சாளர்களே இல்லையா? ஆபாச பேச்சாளர்களே இல்லையா? திமுகவில் மட்டும்தான் திராவிட கட்சிகள் 2லயுமே வந்து ஆபாச பேச்சாளர்களுக்கு எண்ணிக்கையே கிடையாது. அவ்வளவு ஆபாச பேச்சாளர்கள் இருந்தாங்க. அதெல்லாம் வேண்டான்னு தான் தமிழ்நாடு வந்து நெறைய நேரங்கள்ல வந்து அவர்களுடைய பேச்சை கேட்பதில்லை. ஸோ இது விஜய் பேசினது ஆபாசம் இல்ல. நீங்க என்ன சொல்றீங்க? அடிப்படை அரசியல் மாற்றம். நாங்க வந்து அனாவசியமா எந்த கட்சி தலைவரையும், எந்த பாலிட்டிஷியனையும் கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு, ஒரு பிரைவேட்டா பேசக்கூடிய ஒரு வார்த்தையை பொதுவெளியில் அத கொஞ்சம் கிண்டல் பண்ற தோணியில பேசுறது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம். நீங்க ஸ்டாலின் சார்ன்னு கேட்டு போங்க உங்க கேள்விகளை. யாரும் உங்கள இந்த அளவுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க.